தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சற்றுமுன் திமுகவில் இணைந்தார். சற்றுமுன் திமுகவில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது. அதிமுகவிலிருந்து பல மூத்த தலைவர்கள், அதிருப்தியாளர்கள் திமுகவில் இணைந்து வருகின்றனர். அந்த வகையில் சற்று முன் அதிமுக முன்னாள் பெண் அமைச்சர், இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த அதிமுக முன்னாள் பெண் அமைச்சர் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்துள்ளார். ஆம், அதிமுக முன்னாள் பெண் அமைச்சர் நிலோஃபர் கபில். இவர் மருத்துவர் ஆவார். இவர் வாணியம்பாடியை சார்ந்தவர். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடியை சார்ந்தவர். இவர் மாவட்ட மருத்துவர் அணி செயலாளர், மாவட்ட துணை செயலாளராக பதவி வகித்துள்ளார். வாணியம்பாடி நகராட்சி தலைவராக 2 முறை பதவி வகித்துள்ளார். 2016ஆம் ஆண்டு வாணியம்பாடி சட்டப்பேரவை தொகுதியிலிருந்து தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டார். செல்வி ஜெயலலிதா, ஓபிஎஸ் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரது அமைச்சரவைகளில் இவர் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருந்தார். தற்பொழுது அதிமுகவில் கட்சி பணிகளில் ஆர்வம் காட்டாமல் இருந்து வந்தார். இந்த சூழ்நிலையில் அவர் திமுகவில் இணையப்போவதாக செய்திகள் வந்தன. திருப்பத்தூரில் இன்று திமுக மாநாடு ஒன்று நடக்கிறது. அந்த மாநாட்டில் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் அவர் திமுகவில் இணையப்போவதாக செய்திகள் வந்தன. அதை உறுதிப்படுத்தும் வகையில் நிலோஃபர் கபில் அதிமுகவிலிருந்து விலகுவதாக எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் எழுதியிருந்தார். இந்த சூழ்நிலையில் சற்று முன் அவர் திமுகவில் இணைந்துள்ளார். நிலோஃபர் கபில் அவர் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர். ஏற்கனவே இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா, ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்தவர், திமுகவில் இணைந்துள்ளார். அவரை தொடர்ந்து மற்றொரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் நிலோஃபர் கபில் தற்பொழுது திமுகவில் இணைந்துள்ளார். நிலோஃபர் கபில் திமுகவில் இணைந்ததால் அதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது.